நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். டிஎன்பிசி குரூப் 4க்கான ஹால் டிக்கெட்டை இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹால் டிக்கெட்டை நாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ குரூப் 4உடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நாம் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகணுங்க. அதுக்கு கூகுள் சர்ச்சில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு நாம் சர்ச் பண்ணி நாம் டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு நாம் போயிடலாம். இதுதான் டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இந்த பேஜுக்கு உள்ளே வந்த உடனேயே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இம்பார்ட்டண்ட் லிங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் தேர்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஹால் டிக்கெட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்டர்னலாக ஒரு வெப்சைட்டுக்கு நாங்கள் போகலாமா அப்படி மாதிரி உங்கள்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கும். அதை ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜானது ஓப்பன் ஆகும். இதில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நிரந்தர பதிவு இருக்குதா இல்லை ஏற்கனவே பதிவு இருக்கான்னு கேட்கும். இதில் நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு கிளிக் பண்ணி அதில் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது யூஸ் செஞ்ச அந்த ஐடியையும் பாஸ்வேர்டையும் இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த கேப்சாவையும் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் ஏதாவது இந்த பாக்ஸில் நீங்கள் கேப்சாவை சரியாக போட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த க்ரீன் கலர் பட்டனை நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த பேஜ் ஆனது ஓப்பன் ஆயிரும். இந்த டிஎன்பிஎஸ்சியோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுல 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன, டைரெக்டாகவே ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது. ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியை வச்சு போகிறது. எதுக்காக நாம் இப்படி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி வச்சு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் நமக்கு தெரியல அப்படின்னா, அதாவது நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் போட்டிருப்பீங்க. அந்த பிரிண்ட் அவுட் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டை அப்ளிகேஷன் நம்பரை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இந்த இடத்துலையே இருக்கும். ஸோ இதிலேருந்து எடுத்து இதே இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டும் பப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ ஹால் டிக்கெட் அப்படிங்கிற இந்த இடத்த நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிட்டேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நான் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். கடைசியாக பார்த்தீங்கன்னா டவுன்லோடு அட்மிட் கார்டு அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே சரியாக இருக்கும். ஸோ உங்களுடைய இந்த எக்ஸாமினேஷனுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் பண்ணாங்க, எப்போ க்ளோஸ் பண்ணாங்க, கடைசியாக என்றைக்கு எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ இதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் அட்மிட் கார்டு அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜாக ஆகும். அதில் டவுன்லோட் அட்மிட் கார்டு, அதாவது டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். இதில் அப்ளிகேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க. நமக்கு அப்ளிகேஷன் நம்பர் தெரியாது அப்படிங்கிற காரணத்தினால நாம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ரீவியஸ். ஸோ கிளிக் பண்ண உடனேயே கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு உங்களுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் காட்டுக்கும். அந்த கரண்ட் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடியானது இங்கேயே இருக்கும். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் டைரெக்டாக மறுபடியும் ஹால் டிக்கெட் பேஜுக்கு போகணும். ஸோ ஹால் டிக்கெட் பேஜுக்கு போன உடனேயே உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடியை இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டா பற்றி கேட்பாங்க. ஸோ உங்களுடைய டேட்டா பற்றியும் சரியாக இந்த இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட்டானது ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஹால் டிக்கெட்டு. இந்த ஹால் டிக்கெட்டில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரு, உங்களுடைய நேமு, அட்ரஸ்ஸு, உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கீழே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேஜ் அட்டாச் பண்ணியிருப்பாங்க அந்த ஹால் டிக்கெட்டில். இந்த ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஹால் டிக்கெட்டை எடுத்துகிட்டு போகணும் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு. அப்படி கொண்டு போகலன்னா எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு அல்லது பேன் கார்டு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப், ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபு கண்டிப்பாக உங்கள் கையோடு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி அதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கீழே இருக்கும். அதெல்லாம் டீட்டெயிலாக உட்காந்து படிச்சுக்கோங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பர். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.